இது சம்பந்தமாவே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், இல்ல வந்து திமுக கூட்டணியை வலுவிழக்க வைக்கணும்னா அதுக்கு டார்கெட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியா தான் இருந்துட்டு இருக்கு. இது இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தல் 2026க்கு முன்னாடி இந்த முயற்சி இல்ல. உங்களுக்கு நினைவு இருக்கும், ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போதே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் பேசின ஒரு பேச்சை வச்சு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க. அப்புறம் அது போச்சு. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்ல அப்போ ஒரு காணொலியில இது ஒரு வீடியோ கான்பரன்ஸ் இதுல மீட்டிங்ல பேசுனதை வச்சு முயற்சி பண்ணாங்க. அப்ப எந்த கட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போச்சு, இல்ல வந்து தலைவர் எழுச்சி தமிழர் போனார்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல இந்த கூட்டணியிலே இல்லைன்னா கூட நாங்க இந்த கூட்டணியை ஆதரிப்போம், அதாவது கூட்டணியில தேர்தல்ல போட்டி இல்லைன்னா கூட ஆதரிப்போன்ற நிலைப்பாடு எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து 3 தொகுதிகள் கேட்கறாங்க, பொது தொகுதி கேட்கறாங்க, இருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு டார்கெட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு நிலையில வந்து இது வந்து கொண்டு போறாங்க. உங்களோட சமூக அக்கறை, மதுவிலக்கு குறித்த தொடர்ச்சியான அவருடைய பரப்புரை, இதெல்லாம் யாரும் மாற்று கருத்து எடுக்கல. அவர் தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காரு, விசிக இயங்குகிறது, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கான புள்ளிகளை அடுத்தடுத்து யார் கொடுக்குறா? அப்போ விவாதங்களோ அல்லது பொதுவெளியில் பேசப்படக்கூடிய விஷயங்களோ எதிர்கட்சிகளோ எந்த புகையும் இல்லாமல் பேசல. அட்மின் யார் கண்ட்ரோலில் இருக்காரு? திருமாவளவன் அவர்களுடைய ட்விட்டர் அட்மின் யார் கண்ட்ரோலில் இருக்காரு? அவர் ஒரு கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயம் போடுறாரு, அப்புறம் அது பேசு பொருளாக மாறுது. இதுவும் விசிகாவுக்கு இருக்கக்கூடிய உரிமை, தனித்த உரிமை, நான் மாற்றுக்கிறதே சொல்லலை. அதுக்கு பிறகு துணை பொதுச் செயலாளராக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தொடர்ச்சியான நேர்காணல்களை கொடுக்குறாரு. நேர்காணல்களில் மது ஒழிப்பு என்பது மையப்படுத்தப்படலை. உங்கள் கவனத்துக்கு, நீங்கள் இன்னைக்கு இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு போகுதுன்னா, மது ஒழிப்புக்கான தேவை என்ன, அவசியம் என்ன, ஏன் நாம் இதை எடுக்கிறோம் அப்படின்னு மையப்பொருளாக பேசாமல் நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் என்ன தவறு அல்லது வெவ்வேறு விஷயம், அரசியல் ரீதியான பல்வேறு அம்சங்கள், 4 ஆண்டுகளில் இருந்தவங்க மாமன்னன் படம் வரைக்குமான ரெஃபரன்ஸ் வரும்போது அது எப்படி விவாதம் வராதுன்னு நினைக்கிறீங்க? அதில் யார் கருத்தை சேர்க்குறாங்கன்றீங்க? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் இருக்குது. விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டை முழுக்க அதனுடைய தன்மையிலேருந்து மாற்றுகிறார்கள், மடைமாற்றுகிறார்கள் அப்படின்னா நீங்கள் விமர்சனம் அங்கே தான் கொண்டு போய் வைக்கணும். உள்ள வந்து தோழமை சுற்றுலா சொன்னாலும் சரி, இல்ல என்ன சுற்றுலாக இருந்தாலும் அங்கதானே வைக்க வேண்டியிருக்கும். திரு பாலாஜி, இன்னைக்கு இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து இன்றைக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து குறிப்பா வந்து சமூக ஊடகங்கள், இப்ப வந்து இணைய உலகம், இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு கட்சியினுடைய கருத்துக்களை வந்து பகிர்றது வந்து, யார் வந்து கட்சியினுடைய கருத்தை பகிர்றது வந்து சரியான நிலையில இருக்கும் என்பது போன்ற ஒரு சிக்கல்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து 2010 இருந்து பயணிக்கிறேன். 14 வருஷம் ஆச்சு. தோழர் ஷானவாஸ் ஒரு 12 வருஷமா பயணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் ஆரம்பமா இருக்கிறதுனால, அவரு கல்லூரி படிக்கிறதுனால பள்ளி நாள்ல இருந்து நான் தொடர்புல இருக்கேன். இப்போ ஒரு கட்சி சார்ந்த ஒரு கருத்துக்களை, இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இந்த நெருக்கடி இல்ல, கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பல நேரங்கள்ல வந்து சொல்றது வந்து எந்த மாதிரியான இன்டர்பிரேஷனுக்கு போகுதுன்ற கொஸ்டின்லாம் வருது. ஆனா நீங்க எதை கணக்குல எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல எழுதக்கூடிய கருத்துக்களுக்கு கூட நீங்க சொல்லக்கூடியது பொருந்தும் சார். ஏன்னா இப்ப வந்து ஆதரவாளர்களா எல்லா தரப்புல இருந்தும் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க. அதுலலாம் நம்ம வந்து பேசல. ஆனால் ஒரு நேர்காணல்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இதுல ஒன்றும் பர்செப்ஷனோ இது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டதுனோ சொல்லப்படுற விஷயமா இல்லை. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார், திமுக கூட்டணி தலைவர் சந்திச்சுட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, நாங்கள் எங்கள் கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு, திமுக எங்கள் மாநாட்டில் பங்கேற்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டாரு. அதுக்கு பிறகு வெவ்வேறு இடங்களில் பேசும்போது சொல்றாரு, கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி என்று தெரிந்தாலும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதால் இதில் நாங்கள் பேசுகிறோம், மது ஒழிப்புன்னு பேசுகிறோம், ஆனால் இதை வந்து அரசியலாக பேசுகிறாங்க, கவலையாக இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் பேசக்கூடியவங்க கூடவே இருக்கிறப்ப விசிகேல இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி ஒருவரே பேசும்போது இந்த பேச்சு வரத்தானே செய்யும். அப்போ அது கட்டுப்படுத்தப்படல மட்டுப்படுத்தப்படலையாங்கிற ஒரு கேள்வி. அங்கேயே முரண்பட்ட கருத்து இருக்கு. திரு ரவிக்குமாரோ திரு வன்னியரசு அவர்களோ பொதுவெளியில் சொல்றாங்க, இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்க வேண்டியிருக்கு, வலதுசாரிகளோட இதில் போய் நம்ம டிராப்ல மாட்டிடக்கூடாதுங்கிற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கிறாங்க. அப்போ எது அப்படிங்கிற எது கட்சியோட நிலைப்பாடுங்கிற ஒரு விவாதம் வரத்தானே செய்யும். இதுல முரண்பாடுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப அவர் வந்து சொன்ன அந்த ஸ்டைலோ இல்ல வந்து அவர் சொன்ன விதமோ வந்து தவறா இருக்கலாம். அது உள்ளபடியே வந்து ஒரு எதிர்நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு காயப்படுத்திடலாம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருமே என்ன நினைப்பாங்க, தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு நிலைக்கு போனோம், அவர் வந்து முதலமைச்சரா வந்து பார்க்கணுன்ற விருப்பம் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டருக்கும். அவர் சொன்ன விதம் வந்து அதை வந்து அவர் வந்து அவருக்கான தகுதி இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம். அதை ஒரு ஒப்பீடு மாதிரி பண்ணது வந்து உள்ளபடியே வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் அவருக்கு இருக்கக்கூடிய. இன்னொன்னு என்னன்னா, அரசியல் ரீதியா டிராவல் பண்றவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டிராவல் பண்றவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது போது இருக்கக்கூடியதும் அவர் இயல்பா வந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம இதுக்கு தொடர்புடையதாக திரு ஆர் ராசா பேசிய விஷயத்தை பாத்துருவோம் வீடியோ காட்சி. அதை ஒட்டி நீங்க பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அக்னேஸ்வரன் கூட அதே விஷயத்துல கருத்து சொல்ல விருப்பவர். ஆர் ராசாவோட இன்னைக்கு நேர்காணலை பாத்துருவோம். இந்த தேவை கூட்டணி கட்சிக்கும் வந்திருக்குதான்னு பாத்துருவோம். புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர், அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு, அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல. அதனால் வந்து அது திருமாவளவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய துணிவு. அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது. திரு பாலாஜி, இப்ப ஆராசா இதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடமும் வருது அப்படின்னா, இது வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசியது அதனுடைய தொடர்ச்சியா எல்லாமே சொல்ல வேண்டிய. ஒவ்வொரு முறையும் திமுக வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. நீங்க சொல்றத ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விசிகாவுடைய தொண்டராக அந்த தலைவரை எவ்வளவு உயரத்துல பார்க்கணுங்கிற விருப்பம் இருக்கும். அதே போல உங்க கொள்கை முழக்கங்கள் எல்லா கட்சியுமே ஆட்சி பொறுப்புக்கு வரணும் தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. தேர்தல் அரசியல் வரதே அதுதான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவையெல்லாம் எந்த நேரத்தில் சொல்லப்படுகின்றன, எல்லா நகர்வுகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னா அது விவாத பொருளாக தான் மாறும். இப்போ ஆராசா இப்படி ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இப்போ நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இல்ல, அதான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து தோழர் வன்னியரசோ இல்ல வந்து ஷானவாசோ இல்ல நாங்களோ வந்து நாங்க வந்து இது மாதிரியான ஊடகங்களில் பங்கேற்கும் போது கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் எந்த வகையில வந்து அவர் என்ன வழிகாட்டுதல மேற்கொண்டா இல்ல வந்து நடவடிக்கை மேற்கொண்டான்ற மாதிரி நிலையில தான் பேசுறோம். அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துல நான் சொன்னது மாதிரி அவரை வந்து முதலமைச்சராக பார்க்கணும்னு ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவை இணைத்துக் கொண்டு பேசுறாரு. ஓகே, இப்ப இது வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல வந்து இது ஒண்ணு சொன்னாரு, இன்னொன்னு வந்து வட மாவட்டங்கள்ல வந்து திமுக வெற்றி பெற முடியாது, அது என்னன்னா அவர் நான் எப்படி புரிந்து கொள்றேன்னா, ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழரே வந்து பல நேரங்கள்ல வந்து ஒரு விஷயத்த வந்து தலைவர் கலைஞர் வந்து சொன்னதை வந்து சுட்டி காட்டுவார். அது 2006 நினைவில்லை எனக்கு. தேர்தல்ல வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது வந்து பெருமளவு வந்து வெற்றிக்கு வந்து முக்கியமா இருந்ததுன்னு சொன்னாரு. இது போன்ற செய்திகளை வந்து அவர் வந்து பிரசன்ட் பண்ண விதத்துல வந்து திருமாவளவனுடைய தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு என்னுடைய அரசியல் குரு அளவுக்கான வழிகாட்டி அப்படின்ற கருத்தெல்லாம் சொன்னார் இல்லையா? அது சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, மாமன்னன் திரைப்படத்தை சுட்டிக்காட்டி நான் அங்க வடிவேலு கதாபாத்திரத்தை ஏற்க மனமில்லாதவர்கள் போல்தான் இதுவும் இருக்குன்னா, நீங்க என்ன இப்ப திமுக இருக்கவங்க எல்லாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது என்ன பொருள்படும் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப இதுக்கு இதை கடந்து போவாங்களா? அது என்னவா புரிஞ்சுக்கணும்? இப்ப என்ன இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்ப இந்த கேள்வியும் நீங்க பதில் சொல்லதில்லை, அது ஆதவ அர்ஜுனாவோ யாரோ பேசுறாங்க. ஆனா தலைமை அனுமதிக்காமல் இப்படியான தொடர் பேட்டிகள் வருதான்னா, அப்ப தலைமைக்கு அவர் என்ன சொல்றாரு, திரு ரவீந்திரன் சொல்றாரு, ஒரு பிரஷர் பாலிடிக்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து தங்களுக்கான டிவிடெண்ட் கூட வேணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக பேசுறாங்கன்றாரு. நான் மீண்டும் சொல்றேன், விசிக வியூகமாக அது இருக்கும் என்றால் எல்லா கட்சிகளும் வியூகத்தை பயன்படுத்தும், அதுவும் பயன்படுத்தலாம், அதுல எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது விவாதமோ கேள்வியோ வராம எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, இப்ப நீங்களும் சரியா வந்து தோழர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் எழுச்சி தமிழர் வந்து நீண்ட நெடுங்காலமா வந்து ஃபாலோ பண்றோங்க. அவர் இந்த மாதிரியான வியூகங்களை வந்து இந்த மாதிரிலாம் தேர்தல் அரசியல்ல இல்ல வந்து கூட்டணி அரசியல்ல வியூகங்களையோ இல்ல வந்து மறைமுகமான நகர்வுகளையோ எந்த காலத்துக்குமே வந்து செய்யாதவர். இது முழுக்க முழுக்க வந்து அவருடைய கருத்துக்களாக எப்படி வந்து சில நேரங்கள்ல வெவ்வேறு இயக்கங்கள்ல வந்து இப்ப ஒரு ஊடகம் வந்து என்னன்னா ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் தான். நான் போய் வந்து ரொம்ப அதிகமா வந்து தலைவர் பக்கத்துல நிக்கிறேன் போறேன் அப்படின்னா வந்து அவங்க என்ன புரிந்து கொள்கிறாருன்னா, தலைவர் வந்து இவர் பக்கத்துல இருக்காரு, அவரோட விஷயங்கள் எல்லாம் பிரதிபலிப்பாரு, ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல சில விஷயங்கள் வந்து அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னா, அதை கடந்து திரு சத்யன் சொல்றாரு ஒரு சமிக்கை வந்திருக்குன்றாரு.
நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அது சமிக்கையா அல்லது திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கூட்டணி குழப்பத்துக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை, நாங்கள் மூக்கறுப்பட்டதுன்னு சொல்ல வேண்டியிருக்கா? எப்படி இருக்கு இந்த நிலையில் அதிமுகவுக்கான அழைப்பு என்பதை அது சமூகத்துக்கு அக்கறையோடு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்பதோடு பார்க்கணுமா அல்லது அரசியலா பார்க்கணுமா? அதுதான் இப்ப நான் சத்தியம் வந்து இதை வந்து நான் வந்து எழுச்சி தமிழருடைய அவர்கிட்ட பேசி தெளிவுபடுத்துறேன். 100% அன்றைக்கு அந்த பேட்டியில அவர் பேசும்பொழுது குறிப்பிட்டது பொது நலன் சார்ந்து அவர் விடுத்த அழைப்பு தானே தவிர எந்த நிலையிலும் அது வந்து அரசியல் தேர்தல் உறவுமுறை சார்ந்த நிலை இல்லைன்றத வந்து நான் வந்து நானே வந்து உறுதிப்படுத்திட்டு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பேட்டி கொடுத்த அடுத்த நாள் அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அந்த பேட்டியை திருப்பி பார்த்தாரு. எப்படி வந்து இந்த மாதிரி தவறான நிலைக்கு கொண்டு போறாங்க. நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா என்னோட முகநூல்ல என்னோட பேஸ்புக் பக்கத்துல அந்த 2 நிமிஷம் 38 செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். இது அவருடைய அனுமதியோடு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் நான் போஸ்ட் பண்ணேன். அதோட டெக்ஸ்டும் அதுல போட்டிருக்கேன். அதுவே வந்து இது வந்து எந்த வகையில இல்ல, நான் சொன்னது மாதிரி ஏதாவது கூட்டணி தொடர்பான முடிவுகள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த காலத்திலும் மறைமுகமான நிலையில எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கூட நான் கவனிச்சேன். அவர் என்ன சொல்றாரு, என்ன வந்து எல்லாரும் இணைவாங்க எல்லாம் பேசுறீங்க, அப்புறம் வந்து இங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு பேசுறீங்க, அதெல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நீங்களே வந்து ஊடகங்களே எழுதுறீங்க, ஊடகங்கள் தான் அப்படி எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி புகையுதுன்றதை எப்படி சொல்றாருன்னா ஊடகங்கள்ல வந்து எழுதியிருக்காங்கன்றார். நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சி விவகாரத்தை ஊடகங்கள் எழுதுனா அது வந்து அவருடைய சொந்த கருத்து அல்லது வந்து உண்மைக்கு மாறான நிலையில வந்து எழுதப்படுதுன்றீங்க. அப்ப திமுக கூட்டணி பற்றி அப்படித்தானே எழுதுறாங்கன்றத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. ரைட், நன்றி சார். நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம்.